காலங்காத்தால இப்படி ஈனி இழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நாங்க யூடியூப்ல கேஷ்யூ நட் சேல் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை தொடர்ந்து எங்களால பண்ண முடியல. இப்போ அதை மறுபடியும் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுன்னு கேஷ்யூ நட்ஸ் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். வீடியோல பார்க்கும் போதே ஓரளவுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேவையானவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண போறவங்களுக்கு நன்றி கூறியபடி அந்த நாளை தொடர்ந்தோம்னா எங்க ஊர்ல சனிக்கிழமை சந்தை போடுவாங்க. அங்க எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சரி மீன் வாங்கலாம்னு வந்து நல்லா பெரிய பெரிய சைஸ்ல மீன் இருந்துச்சு. நமக்கு இப்போதைக்கு அவ்வளவு பெரிய மீன் தேவையில்லைன்னு நம்ம சாப்பிடுற மாதிரி 2 சைஸ்ல மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு பட்டுன்னு கிளம்பிட்டு வாங்கின மீனை ஒய்ஃப்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பெட்ரூம் பக்கம் வந்தா இங்க பாத்தீங்களா நல்லா காலை வெளியே தொங்க போட்டு தூங்குறத. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா முருகலான தோசையும் சுள்ளுன்னு தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்தாங்க வைஃப். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரூம் பக்கம் போனா கல்ல பைய உள்ள கண்ணை உருட்டிக்கிட்டு முழிச்சிருக்கான். இதுக்கு மேல ப்ரோ கண்டிப்பா மார்னிங் தூங்க மாட்டாப்ல. அதனால அவரை தூக்கி கொஞ்ச நேரம் தான் ஆகும். கொண்டாட்டிட்ட வம்புழுக்கிறது ஒரு தனி சந்தோஷம் நண்பர்களே. அப்புறம் நானும் மகனும் என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்குள்ளேயே மீன் குழம்பு வச்சுட்டாங்க. கையில கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செஞ்ச சாப்பாடை நம்ம வயிறார சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தையோட வயிற்றை நிறைச்சு தூங்க போட்டுட்டு அதன் பின் மதிய உணவை அருந்தியபடி இந்த விளாகை நிறைவு செய்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.